இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதுக்கல்ல. இந்த வீடியோ only dedicated for car guys அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். எஸ் மெயின்லி. பட் இஃப் யூ ஆர் நாட் கார் people can still watch it because you have to watch it to get me some kind of watch hours guys, please. Okay, இல்லைனா பாருங்க மெயினாக கார் guys. Just wanted to give you an update about my freaking situation about my exhaust system. Okay. Yo guys, welcome back to another video. How's it going everybody? Today is a big day. ரொம்ப பெரிய நாள். இந்த நாள்ல today I'm going to install an exhaust muffler for my car. How exciting இல்ல? செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. I don't know how it's gonna sound. I'm hoping it's gonna be aggressive and stuff. So இப்போ நான் வந்து இந்த கடைக்கு போய் வண்டியை விட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. என் மஃப்ளரோட ஓப்பனிங் டவுன் பைப் சைஸ் போகிறதுக்கு வந்து 2.5 இன்ச்சுங்க ஓப்பனிங், 2.5 இன்ச்சு. என்னோட காரோட டிஃபால்ட் சைஸ் வந்து 1.75 தான். அவங்க அதை மேட்ச் பண்ண வெல்ட் பண்ணி அப்புறம் பைப் சைஸ்லாம் மாற்றுறோம். அவங்கள்ட்ட இருக்குமா என்னன்னு தெரில. இல்லை இதே போதும் அப்படின்னு நான் இருக்கணும்னு தெரில. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சைஸ் அதிகமாகச்சுன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எனிவே அங்கே போய் நான் ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ கேவ் மை கார் ஃபார் சர்வீஸ். வண்டி ட்ராப் பண்ணிட்டேன். ஒரு கேள்வியும் கேட்கல. இப்போ இங்கே இருக்கவனுங்க ரொம்ப மோசங்க. இந்த இதை வேலை பார்க்குறவனுங்க செம்ம ரூட்னா ரூட் டு கோர். எனிவே தட்ஸ் மை கார். ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். வண்டியை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. அப்பா ஒரு கேள்வியும் கேட்கல. என்ன பண்ணோம், என்ன நடக்குதுன்னு எதுவுமே கேட்கல. ரொம்ப மோசங்க அந்த இடத்துல வேலை பார்க்குறோம். சத்தியமாக செம்ம ரூட் இப்போ செம்ம ரீசிஸ்டாக இருப்பானுங்க போல. எவ்வளோ சிரிக்க மாட்டான், பேச கூட மாட்டான், ஒரு மாதிரி மதிக்கவே மாட்டானுங்க உள்ளே போனான். இந்த இடத்துல வேலை பார்க்குறோம் கைஸ். அதுக்கப்புறம் நான் வண்டி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். கால் பண்ணி மொதல் என்ன சொன்னானுங்க, ஒரு கேள்வியும் கேட்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுமே கேட்க மாட்டான். என்ன பண்ணும், என்ன நடக்குது, என்னத்தை மாற்றணும். யாருங்க இவனுங்க எல்லாம் லூசு பாலையெல்லாம் இருப்பானுங்க போல. சை செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. என்ன பண்ணுன்னே கேட்க மாட்டான். ஒரு கஸ்டமர்கிட்ட வண்டியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டுனா யூஸ். அவனே கால் பண்ணி சொல்கிறான் இந்த மஃப்ளர் செட் ஆகாது. எனக்கு தெரியும்டா வெங்காயம், வண்டியில் செட் ஆகாது அந்த மஃப்ளர். ஏன்னா அந்த மஃப்ளரு ஓப்பனிங் வந்து 2.5 இன்ச் ஓப்பனிங். என்னோட கார் வந்து டூவல் எக்ஸாஸ்ட் லைன் போகும், பைப் டவுன் பைப். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஒரு ஒய் பைப் கனெக்டர் போடணும். 1.75 இது சைஸு. அது ஒய் பைப் கனெக்டர் போட்டு அதுக்கப்புறம் மஃப்ளரோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் பண்ணணும். கால் பண்ணி என்டையர் சிஸ்டமே வாங்கணும், நீ எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றான். டேய் அப்போல்லாம் தேவையில்லடா எனக்கு. ஆனால் நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என்னென்னா ரெசனேட்டருக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு ரெசனேட்டருக்கு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டருக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு நல்ல ரெசனேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு டவுன் பைப் ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே மஃப்ளர் நான் வாங்கின இந்த வேல்ட்ரானிக் எக்ஸாஸ்ட் மஃப்ளர் போட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜும் கிடையாதுங்க. சத்தியமாக நீங்கள் பார்க்குறவங்க யாருனாச்சும் கார் நாலேஜ் இருந்து இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லாம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பார்க்குறவங்கள உங்களுக்கு யாருமே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அவங்களுக்கு யாருனா தெரிஞ்சவங்க யாருனாச்சும் இருந்தால் ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் வாங்கி வீட்டிலே வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி கவலையாக. ரோட்டில் போகிறவங்கலாம் வண்டியில் வந்து மஃப்ளர் சவுண்டு நைட்லாம் சவுண்டு கேட்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா என் காரில் இந்த மாதிரி சவுண்டு இல்லையே. வீட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப கவலையாக இருக்குங்க. எனக்கு என்ன பண்ணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தேவை. எனக்கு அதனால தான் நான் டவுன் பைப் ஸ்ட்ரைட் பைப்பே போடல. ஸ்ட்ரைட் பைப் கூட போடணுன்னு அவசியம் இல்லை. நான் நிறைய கட்டிங்ஸு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு என்ன பண்ண தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் கேன் டூ ஒய் பைப். நான் இப்போயே அப்படியே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து 28th ஜூலை. நான் இப்போ கடைசியை விட்டுட்டு வந்தது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சது. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணல. அதான் கோவன் நான் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல வாரங்கள் ஆகி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீட்லேயே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட்டு ஒரே ஒரு சிம்பிள் விஷயங்க. அது ஏன் பண்ண மாட்டேறானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேருந்து. ரியர் ஆக்சலுக்கு முன்னாடி ஒரு கட்டு, எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டூவல் பைப்லேருந்து ஒரு கட் அடிச்சுட்டு ஒய் பைப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய் பைப், ஒரே ஒரு ஒய் பைப் தான் லாங் மவுத்தோட அந்த 2.5 2.5 இன்ச் கனெக்ஷனோட
வாங்கிட்டு அந்த சைடு கனெக்ட் பண்ணி வெல்ட் பண்ணிவிட்டு மஃப்ளரை கனெக்ட் பண்ணால் முடிஞ்சது. அப்புறம் ஆங்கர் ஏன் பண்ண மாட்டேறாங்க சத்தியம் தெரியல. எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தை கேட்குறானுங்க. யாருங்க அவனுங்க இந்த வேண்டே பண்ணுறாங்களா? எங்க எல்லாருமே காசுன்னு அலையிறானுங்க. அப்பா காசு ஷூயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படினாச்சும் பண்ணி ஆகணும். நான் அதை ஆர்டரை ப்ளேஸ் பண்ண போகிறேன் சத்தியமாக அந்த வைப்பைப்பு. ஆனால் அது மட்டும்தான் ஒன்றுமே இது அவ்வளோதாங்க. அது வேறு எதுவுமே தேவையில்லை. மஃப்ளர் மாற்றதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எனக்கே புரிய மாட்டேங்குது. எவனை கேட்டாலும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க. இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்றான். இப்போ இதாண்டா பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்ல முடியல என்னால். இது போதுண்டா. ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள். அப்டேட் கொடுப்பேன் சும்மா ஒரு வீடியோ. அண்ட் ஆல்சோ கைஸ் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இன்னொரு போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு. I'll tell you guys. Until next one, this is Briley signing off. Have a great day and goodbye.